புத்தரே, நீ மட்டும் உனக்கு ஞானோதயம் இருக்குது, நீ கடவுள், அதனால் பின்னாடி உனக்கு குழி வெட்டுறவனை பார்த்து உஷாராயிட்ட. ஆனால் எங்களை மாதிரி சாதாரண மக்கள் என்ன பண்ணுறது? பயங்கரமான ஒரு இந்த மாதிரி நரகாசுரன் மாதிரியான ஆட்கள்லாம் இந்த பூமியில் வாழ்கிறாங்க இல்லையா, அடுத்தவங்களை குழி வெட்டி அதில் புதைக்கணுன்னு. அந்த மாதிரி ஆளெல்லாம் கொஞ்சம் அடையாளம் கண்டுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் ஞானோதயம் கொடு. அப்படி கொடுத்தினா நம்ம அடையாளம் கண்டுட்டு அவங்கள தூக்கி அந்த குழியில் போடலாம். உன்ன மாதிரி எங்களுக்கு சக்தி இருந்தால் நாங்களும் இந்த மாதிரி பண்ணுவோம். முடியாதனால எதிர்த்து போராடணும். அதுக்காக கொஞ்சம் வீரம் கொடுத்தினா நல்லாயிருக்கும். கொடுப்பீங்களா? நான் சொல்கிறது எல்லா மக்களுக்கும் தான், புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி 1000 பேர் குழி வெட்டினா கூட அந்த குழியில் விழறது நீங்கள் இருக்கக்கூடாது. வெட்டினவங்களே தூக்கி உள்ளே போட்டு மிதிக்கணும். அதுவும் சாதாரண குழியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த எரிமலை குழம்புலாம் கொதிச்சிட்ருக்குல்ல, அது மாதிரி குழியில் தூக்கி தொப்புன்னு போட்டுருங்க. ஏன்னா அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். நம்ம மட்டும் ஏன் முட்டாளாக இருக்கணும்? நம்மளும் தைரியமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், யோசிக்கணும். வெட்டுற குழியில் டக்குன்னு இழுத்து அவனை உள்ளே தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய், see you next video. Bye bye.